உன்னை பார்க்குறவ உன்னோட அழகுல அப்படியே சொக்கி போயிடுவான். ம்ஹும். அப்போ என் அழகுல நீங்களும் மயங்கிட்டீங்களா? நீ எனக்கு சொந்தமானவ. ம்ஹும். ஆ, உங்க எக்ஸ் ஒய்ஃப் எதனால இறந்தாங்கன்னு நீங்க சொல்லவே இல்லையே. அவளை எங்க செத்தா? இல்ல, புரியலையே. அவளை நான் தான் கொன்னேன். ஏன் கொன்னீங்க? Check. Mate. Game over. இதுக்கு முன்னாடி என்ன யாரும் இப்படி தோக்கடிச்சதே இல்லை. அப்ப ஏன் அளவுக்கு திறமையான செஸ் பிளேயர் உங்க கூட விளையாடலன்னு சொல்லுங்க. சாக்லேட் சாப்பிட்றத முதல்ல நிறுத்து. ஏன் நிறுத்தணும்? எனக்கு அது பிடிக்கல. ஏன் பிடிக்கல? எனக்கு அது பிடிக்கலடி. நான் தானே சாப்பிடுறேன். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? சாக்லேட் சாப்பிடாதன்னு சொல்றல. நீங்க சொன்னா நான் கேட்கணுமா? என்னை எதிர்த்து பேசாத. நீ ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்க. என்கிட்ட எதிர்த்து பேசினா என்ன ஆகுன்னு காட்டுறேன். அப்பதானே என்கிட்ட அடங்கி இருப்ப. ஏன் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா? என்ன பேசுற நீ? இல்ல, செஸ்ல தோத்துட்டீங்களே, அதான் மனசு கஷ்டமா இருக்கான்னு கேட்டேன். முதல்ல சிரிக்கிறத நிறுத்து. உங்களுக்கு என்ன பார்த்தா பொறாமையா இருக்கா? உனக்கு இங்க இருக்கணும்னா எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா உன்னை நான் கொன்னுடுவேன்.
ஏய்! நீங்கள் ரித்திகா தானே? ம் ஆமா, நான் ரித்திகா தான். நான் அல்ஃபோன்ஸ், ராஜசேகரோட லாயர். ஹாய். ஹாய். நான் நினச்சதை விட நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. தேங்க்யூ. என்னை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் அவரோட லாயர் ஆச்சே, அவர் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் எனக்கு தெரியும். இது அவருடைய கடமை. அவர் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் அவர் என்கிட்ட சொல்லிதான் ஆகணும். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தை கூட. அவர் உள்ளதான் இருக்காரு, வாங்க உள்ள போலாம். ஓகே. நீங்க உட்காருங்க, நான் அவர்கிட்ட போய் சொல்றேன். என்ன அல்ஃபோன்ஸ், கால் பண்ணாமல் நேரடியாக வந்திருக்க? நான் உனக்கு கால் பண்ணியிருந்தா உன் புது மனைவியை பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்குமா? அப்படின்னா நீங்கள் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தது என்னோட மனைவியை பார்க்கறதுக்கு தானா? நான் ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் வந்தேன். ம், அப்போ அந்த இன்னொரு விஷயம் அதையும் சேர்த்து சொல்லிடுங்க. ம், என்ன இது? அதை படிங்க. நீங்கள் என்கிட்ட கேட்ட ஒரு விஷயத்த எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் முடிச்சிருக்கேன். ஏ, ராயல் கிங் எஸ்டேட்டை வாங்கியாச்சா? எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் ஈஸியாக முடிச்சாச்சு. ம், உண்மையாகவே நீங்கள் ரொம்ப பெரிய ஆளு தான். நீங்கள் பண்ண வேலைக்கு தகுதியான சம்பளம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ம், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் செய்யுங்க. சரி, சொல்லுங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதை எப்படி முடிச்சிங்கன்னு சொல்லுங்க. இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை சார். சரி, என்ன குடிக்கிறீங்க நீங்க? விஸ்கியா, பிராண்டியா? நான் இன்னைக்கு குடிக்கல சார், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் திரும்பவும் வரேன். கண்டிப்பா நீங்க திரும்ப வரணும், எனக்காக வரணும். சரிங்க சார், நான் அப்படியே கிளம்புறேன். நான் கிளம்பிட்டேன்னு உங்கள் ஒய்ஃப் கிட்ட சொல்லிடுங்க. சொல்லிடுறேன். ரித்திகா,
உனக்கு என்ன வேணாலும் கேளு, நான் உனக்கு கொடுக்குறேன். என்ன திடீர்னு? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்படி என்ன நடந்தது? பெரிய அளவில் ப்ராஃபிட்டை கொடுக்க போகிற ஒரு ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாதே. நாளைக்கு காலையில் நம்ம போகலாம். ஏங்க? எனக்கு சொந்தமான எல்லாத்தையும் உனக்கு காட்டணும்ல. சரி, ஓகே, நான் போய் தூங்குறேன். ம். இப்போ நீ பார்க்குற மொத்த இடமும் எனக்கு தான் சொந்தம். இது எல்லாமே ஆமா. வா? இது எல்லாமே எனக்கு தான் சொந்தம். இது அந்த கோர்ட்டில் எடுத்த முடிவு. அப்படியா? நைஸ். விடுங்க. ஏய்,
ரித்திகா, நான் இப்போ தான் பங்களாவுக்கு போயிட்டு வரேன். நித்யா தான் நீ இங்கே இருக்கிறதா சொன்னாங்க. அவர் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதுனால இதெல்லாம் பாத்துக்கணும்னு நான் இங்க வந்தேன். நீங்கள் டாக்டர்ஸ் கிட்ட பேசுனீங்களா? ராஜசேகரோட நிலைமை இப்போ எப்படி இருக்கான்? உங்ககிட்ட எல்லாத்தையும் சொன்னாங்களா? கொஞ்சம் மோசமா தான் இருக்கான். மேபி அவர் காலம் முழுக்க பெட்ல இருக்க வேண்டியது இருக்குமா? ரித்திகாக்கு இது பெரிய இழப்பு தான். வாட்? உங்களுக்கு இது பெரிய இழப்பு தானே? நீங்க என்ன அர்த்தத்துல இதை சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. என்னங்க நீங்கள் இவ்வளோ அழகாக இருக்கீங்க. இளமை பருவத்தில் உங்கள் புருஷனுக்கு இப்படி ஒரு நிலைமைனா கொஞ்சம் கஷ்டம் தானே? அது அவரோட பேட் லக். அப்போ நான் ரித்திகாவோட குட் லக்காக இருக்கலாம் இல்லையா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு, அதுவும் முக்கியமான விஷயத்தை பத்தி. சொல்லுங்க ரித்திகா. ராஜசேகரோட விஷயத்தில் நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கேன். எதுவாக இருந்தாலும் முடிச்சு கொடுக்க வேண்டியது என் கடமை. அவரோட வெஹிக்கிளை நான் இப்ப விற்கணும்னு நினைக்கிறேன். எதுக்காக நீங்கள் அதை விற்க நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?